Dr. M. Zahir Khan, Assistant Professor of Arabic. He will take class for today, inshallah. Please listen. He will take revision for yesterday's class and will continue today also, inshallah. Assalamu alaikum. Please continue, sir. Okay, shukran. ஒரே நிமிஷம் தம்பி. தம்பி இப்போ நேற்று கிளாஸ் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்? அலிஃப் மக்சூரா அதெல்லாம் பார்த்தோம். இது கிளியர்? ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய 99 பேருங்க. ஓகே, நேம்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி அல்லாஹ், 99 நேம்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி அல்லாஹ். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் ஆடியபிள்? அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசலாம், சரிங்களா? மியூட் பண்ணுறாதீங்க, அன்மியூட் பண்ணியே பேசலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைன்னா மட்டும் மியூட் பண்ணுங்கள், அன்மியூட்லேயே இருங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒபல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. என்னென்ன ஓவல்ஸ் பார்த்தீங்க நீங்கள்? ஷார்ட் ஓவல், சுக்கூன், தன்வீன், லாங் ஓவல், ஷார்ட் அண்ட் ஓவல், அதுக்கப்புறம் ஷத்தா. இஸ் இட் கிளியர்? இதெல்லாம் பார்த்தாச்சு. இதில் டவுட் எதாவது இருக்கா? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு 99 பேர் படிக்க முடியும். ஸோ இதில் டவுட்ஸ் எதாவது இருக்கா? ரிப்பீட்டிங் ஒன்ஸ் அகெயின். ஷார்ட் ஓவல், ஃபத்தா தம்மா கஸ்ரா ஜபர் ஜேர் பேஷ், சுக்கூன், சுக்கூனோட கண்டிஷன், தன்வீன், தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ், டபுள் ஃபத்தா டபுள் கஸ்ரா டபுள் தம்மா. அதே மாதிரி லாங் ஓவல், லாங் ஓவலில் ஆ இ உ. அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஓவல்னால் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. ஃபைனலாக ஷத்தா. ஷத்தா என்னது? ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு மேலே டபிள்யூ போட்டு வரும். ஸோ அதோட கண்டிஷன்ஸ். இதில் டவுட் எதாவது இருக்கா? ஏன்னா இதில் டவுட் எதாக இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம உள்ள போயிடலாம். ஆசிஃப், அபு, நோ சார். கிளியருங்களா? எதுவும் டவுட் இல்லை அதில்? நோ சார், நோ டவுட். ஓகே, சரி. இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தம் 3 பேர் தானே? ஆசிஃப், அபு, அப்புறம் அஃப்ரோஸ். சையத் அஃப்ரோஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சையத் அஃப்ரோஸ் கிட்ட கேட்குறேன். தம்பி, ஃபத்தா தம்மா கஸ்ரா படித்தோமா நம்ம ஒபல்ஸு? எஸ் சார். ஃபத்தாவோட சவுண்ட் என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் மீமுக்கு மேலே ஃபத்தா வந்தால் என்ன சவுண்ட் வரணும்? மா. மா. சரி, அதே வந்து மீமுக்கு மேலே தம்மா வந்ததுன்னா மூ. மூ. மீமுக்கு கீழே கஸ்ரா வந்ததுன்னா மீ. மீ. ஓகே, இப்போ அபு உங்ககிட்ட சுக்குன் பத்தி. அபு, இஸ் இட் ஆடியபிள்? ப்ளீஸ் அன்மியூட். இப்போ சுக்குன் பத்தி கிளியரா? உங்களுக்கு டவுட் எதாலும் இல்லை சுக்குன் பத்தி? இல்லை சார். சுக்குனோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. சுக்குன்னா அதோட கண்டிஷன் என்ன? வாட் இஸ் சுக்குன்? வரும்போது அங்க ஸ்டாப் பண்ணும். ஓகே, அப்புறம் ஸோ தேர் ஆர் சம் கண்டிஷன்ஸ் ஃபார் சுக்குன். கொஞ்சம் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. சுக்குனோட வேல்யூ என்னன்னா, அது வந்து ஆ இ ஊ சவுண்டு கொடுக்காது. எப்படி நம்ம ஃபத்தா தம்மா கஸ்ரால ஆ இ ஊ சவுண்ட் கொடுக்குறோம், அதே மாதிரி சுக்குன் வந்ததுன்னா அது ஆ இ ஊ சவுண்டு கொடுக்காது. ஸோ இன்னொரு வேர்டு என்னன்னா, புரியல. அலிஃபோ நூனோட உச்சரிப்பு வரணும் சார். இல்லை, அது வந்து அது தன்வீன் தம்பி. அது தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ். நான் கேட்குறது சுக்குன். சுக்குன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி தமிழில் துணைக்கால் எழுத்திருக்கா தம்பி? அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் அன்மியூட் யுவர் மைக். உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ துணைக்கால், தமிழில் துணைக்கால் இருக்கா? அது ஸ்டார்டிங்கில் வருமா? எப்பாவது? எப்பயுமே வராது. அது என்ன வரும்? ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட்டோடு தான் சேர்ந்து வரும். ஸோ சுக்குன்ன்றது அதுதான். சுக்குன்ன்ற வார்த்தை, சுக்குன்ன்ற ஓவல் ஏதாச்சும் நம்ம ஆல்ஃபபெட் மேலே சுக்குன் போட்டாச்சுன்னா அந்த ஆல்ஃபபெட் வந்து சுக்குன் போட்ட ஆல்ஃபபெட் ஃபஸ்ட்டு வரவே வராது. அது வந்ததுன்னா எதில் வரணும்? ஒன்று மிடில் வரணும், இல்லைன்னா லாஸ்ட் லெட்டராக வரும்.
இது வந்து மெயின் கண்டிஷன். இது தெரியணும். எப்படி துணைக்கால எழுத்து ஃபர்ஸ்ட்ல வராது எந்த ஒரு வேர்ட்லையும், அதே மாதிரி சுக்குன் போட்ட வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட்ல வரவே வராது. அதே மாதிரி எப்படி துணைக்கால எழுத்து சேர்த்தே படிக்கணும் முன்னாடி லெட்டரோட, இதே தான் சேம் சுக்குனோட வேலை. சுக்குனோட வேலை என்னது, அதுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கோ அதோட சேர்த்து தான் உச்சரிக்கணும், தனியாக உச்சரிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரா மேலே ஃபத்தா போட்டு பா மேலே சுக்குன் போட்டால் என்ன படிக்கணும், ரா தனியாக படித்து பி தனியாக படிக்கக்கூடாது, ரெண்டும் சேர்த்து என்ன படிக்கணும், ரப்புன்னு படிக்கணும். இது கிளியர்? ஓகே. ஸோ இன்னொரு சொல்லுங்க சுக்குனோட கண்டிஷன் புரியுதான்னு பார்க்கலாம் உங்களுக்கு. அபு, சுக்குன் வந்து ஸ்டார்டிங்ல வராது சார். ம், சுக்குன் வரும்போது அதை வந்து சேர்த்து படிக்கணும் சார், தனியாக படிக்கணும். சேர்த்து முன்னாடி லெட்டரோட சேர்த்து தான் படிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது யார் இருக்கிறது சொல்லுங்க. இப்போ அடுத்தது யாரு? ஷேக். அடுத்தது யார் தம்பி? ஆசிஃப் இருக்கீங்களா? முகமது ஆசிஃப், இஸ் இட் ஆடியபிள்? முகமது ஆசிஃப் கேக்குதுங்களா? சரி, அப்பு நீங்களே சொல்லுங்க, அவர் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். இப்போ தன்வீன்னா என்ன? தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ், டபுள் ஃபத்தா டபுள் கசரா டபுள் தமானா என்ன? சும்மா சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. சவுண்ட் வந்து அன் அப்படி வரும் சார். ஓகே, ஒரு நூன் சவுண்ட் வரும் சார் எண்டிங்ல. சரி. அப்புறம் சார் நான் சொல்லவா? சொல்லுங்க தம்பி. சார் இப்போ இதை அலிஃப் போட்டு கீழே பக்கத்துல நூனோட வார்த்தை வந்து உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கும்னா அண்ணு இன்னு. ஓகே. ம், அது தன்வீன் தோ தன்வீன் மாதிரி ஃபதாஹா கசரா தமால வந்தா அது மாதிரி தன்னு துண்ணு தீன்னு இது மாதிரி உச்சரிக்கணும் சார். அந்த லூஸ்ல லாஸ்ட்ல வந்து சொல்லி வார்த்தை முடியணும் சார். நூனுக்கு சத்து வந்து முடியும் போது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி, அதான் சார். ஓகே, வெரி குட், நல்லா சொன்னீங்க. நான் கொஞ்சம் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க அது. சரிங்க, கரெக்டாக தான் சொல்லிடுங்க ரெண்டு பேரும். இப்போ தன்வீன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? தன்வீனோட கண்டிஷன்ஸு 4 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்வீன் வந்து டபுளிங் த வவல் சைன். வவல் சவுண்ட் இல்லை, வவல் சைன். அதாவது ஆ ஈ ஊன்னு சொல்ல மாட்டோம், அந்த வவுல தான் என்ன பண்ணுவோம், டபுள் ஃபத்தா டபுள் கசரா டபுள் தம்மா அப்படி எழுதுவோம். டபுளிங் த வவுல் சைன், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன் ஈச் அண்ட் எவ்ரி தன்வீன் தெர் இஸ் அ நூன் வித் சுக்குன் ஹிடன் இன்சைட் இட். ஒரு நூன் போட்டு சுக்குன்னு உள்ள மறைஞ்சிருக்கு. எது? எல்லா எக்ஸ்ட்ரா ஃபத்தா எக்ஸ்ட்ரா கசரா எக்ஸ்ட்ரா தம்மா சொல்றீங்களா போடுறீங்களா நீங்கள்? நார்மலாக ஷார்ட் வவுலுக்கும் தன்வீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? எக்ஸ்ட்ரா ஃபத்தா எக்ஸ்ட்ரா கசரா எக்ஸ்ட்ரா தம்மா போடுவீங்க, கரெக்டா? அது எக்ஸ்ட்ரா தம்மா எக்ஸ்ட்ரா ஃபத்தா எக்ஸ்ட்ரா கசரா என்னன்னா அதுக்கு பதிலாக நூன் போட்டு சுக்குன் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதாவது அன்னு இன்னு ஒன்றுன்னு வரும் சவுண்டு, அதனால தான் என் சவுண்ட் வருது, அன்னு இன்னு ஒன்று. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து டபுள் ஃபத்தா வருதோ அப்பப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தேர் வில் பி எக்ஸ்ட்ரா அலிஃப். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், புக் எடுத்து பாருங்கள் நீங்கள், உங்களுக்கு தெரியும். எப்பப்பெல்லாம் வந்து டபுள் ஃபத்தால முடியுதோ அப்பப்பெல்லாம் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஒரு அலிஃப் வரும். ஆனால் அந்த அலிஃபை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். Is it clear? Repeating once again, whenever we are using double fatha, there will be extra alif which will not be pronounced. இது third point. Fourth point பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சுக்குன் என்ன சொன்னோம், சுக்குன் will come only in the middle and last letter in a word. ஓகேவா? தன்வீன் பார்த்தீங்கன்னா தன்வீனோட கண்டிஷனை என்ன சொன்னோம்னா தன்வீன் will come only at the last letter of a word. ஒரு வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டில் வந்து தன்வீன் எங்கே இருக்கணும், எப்போவுமே லாஸ்ட் லெட்டரில் தான் வரணும், மிடில் வரக்கூடாது. இது கிளியர்? இந்த 4 பாயிண்ட் பார்த்து வச்சுங்க. அப்போ
புரியுதா? எஸ் சார். கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க இது, சரிங்களா? இந்த 4 பாயிண்ட் பார்த்து வச்சுங்க, ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் பார்க்கணும் அது. ஓகே, இப்போ அடுத்தது சையத், நீங்கள் சொல்லுங்கள். அஃப்ரோஸ், லாங் ஓவல்னா என்ன? வாட் இஸ் அ லாங் ஓவல்? அஃப்ரோஸ், இஸ் இட் ஆடியபிள்? எஸ் சார், எஸ் சார். லாங் ஓவல்னா என்ன படிச்சிருப்போம் நம்ம எல்லாமே. இப்போ ரிவிஷன் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த அஸ்மால் ஹுஸ்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். கண்டிஷன் பண்ண தெரியணும் உங்களுக்கு எப்பப்போ. ஏன்னா நீங்கள் படிக்கும்போது நான் அந்த கண்டிஷன் சொல்லுவேன், இந்த கண்டிஷன் வருது அப்படின்னு. லாங் ஓவல்னா என்ன? அதான் அலிஃப் பக்கத்துல வாவ் இல்ல ஏதாச்சும் ஒரு லெட்டர் பக்கத்துல வாவ் வந்தா அதான் சார். அதான் சொல்லுங்க. அதான் சார், அலிஃப் பக்கத்துல வாவ் போட்டா ஊ சொல்லி இருக்கும் சார். பக்கத்துல வாவ் கரெக்டா லாங் ப்ரொனன்சியேட் பண்ணுவோம் சார். ஓகே. சரி, நீங்கள் ஓகே அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க நீங்கள். நான் அதை சொல்கிறேன் என்னன்றது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஷார்ட் ஓவலே கொஞ்சம் லென்த். ஓகே, ஷார்ட் ஓவரில் கொஞ்சம் லென்த்தாக சவுண்டாக இழுத்து படிக்கணும். ஓகே, வேறு ஏதாவது? சரி, கொஞ்சம் நான் சொல்கிறேன் கவனிங்க, சரிங்களா? திருப்பி ரிப்பீட் பண்ணணும் நீங்கள் 2 பேரும். இஸ் இட் கிளியர்? ஓகே சார். ஓகே, சையத் புரியுதுங்களா? கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க. இப்போ லாங் ஓவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் ஓவல் சொன்னாவே உங்கள் மைண்டில் என்ன வரணும்னா, அரபிக்கில் மொத்தம் 3 வீக் லெட்டர் இருக்குது. ஸோ அரபிக் எத்தனை ஆல்ஃபபெட் டோட்டலாம்? அரபிக் 28 ஆல்ஃபபெட்ஸ். அந்த 28 ஆல்ஃபபெட்டில் வந்து 3 ஆல்ஃபபெட் வந்து வீக் லெட்டர். என்னென்ன? அலிஃப், வாவ், யா. ரிப்பீட்டிங் ஒன்ஸ் அகெயின், அலிஃப், வாவ், யா. எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் இந்த 3 வார்த்தை மேலே சுக்குன் வருதோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணலான்னா, இட் கேன் பி ஏ லாங் ஓவல். இட் இஸ் நாட் எ லாங் ஓவல், இட் கேன் பி ஏ லாங் ஓவல். அது லாங் ஓவலாக இருக்கலாம். ஓகேவா? அது லாங் ஓவலாக இல்லை இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொன்னேன், அரபிக்கில் மொத்தம் 3 வீக் லெட்டர்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே? அலிஃப், வாவ் அண்ட் யா. எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த அலிஃபு, வாவ், யா மேலே சுக்குன் வருதோ, சரிங்களா, அப்பப்பெல்லாம் என்ன பண்ணலாம்? இட் கேன் பி ஏ லாங் ஓவல். அப்போ இன்னும் கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்தா வந்ததுன்னா ஆன்னு படிக்கணும். வாவ் மேலே சுக்குன் போட்டு அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து தம்மாவாக வந்ததுன்னா ஊன்னு படிக்கணும். யா மேலே சுக்குன் வந்து அதுக்கு முன்னாடி லெட்டர் கஸ்ரா வந்ததுன்னா ஈன்னு படிக்கணும். இஸ் இட் கிளியர்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? லாங் ஓவல்னாவே அரபிக்கில் மொத்தம் 3 வீக் லெட்டர்ஸ். வீக் லெட்டர்ஸ் 3 வீக் லெட்டர்ஸ் என்னென்ன? அலிஃப், வாவ், யா. ஸோ அந்த அலிஃபு, வாவ், யாக்கு மேலே சுக்கூன் வந்ததுன்னா இது வந்து லாங் ஓவலாக இருக்கலாம். எப்போ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அலிஃபுக்கு முன்னாடி வர ஆல்ஃபபெட்டு மேலே ஃபத்தா வந்ததுன்னா ஆன்னு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மீமுக்கு மேலே ஃபத்தா போட்டு அதுக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குன்னா MAA மான்னு படிக்கணும். வெறும் மீம் போட்டு ஃபத்தா படித்தா மான்னு படிப்பீங்க. இதே மீம் ஃபத்தா அலிஃப் போட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? மான்னு படிக்கணும். மா, MAA மா. சரி, அதே வந்து மீமுக்கு இல்லை கசரா போட்டிங்கன்னா என்ன பண்ணும்? MI மீன்னு படிப்போம். அதே மீமுக்கு இல்லை கசரா போட்டு அது பக்கத்தில் யா போட்டு சுக்குன் போட்டிங்கன்னா, யான்றது என்னது? வீக் லெட்டர். அதுக்கு மேலே சுக்குன் இருக்கா? அதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன இருக்குது? மீமு. அது எது வேணா இருக்கும்ல லெட்ரு, ஆனால் அதில் என்ன ஒவ்வொரு இருக்குது? கஸ்ரா இருக்குது. ஸோ யா மேலே சுக்குன் அதுக்கு முன்னாடி லெட்டர் கஸ்ராவாக இருந்ததுன்னா அது என்னவா படிக்கணும்? இ மீன் படி இ சவுண்ட் வரும். I வரும் சவுண்டு. இது கிளியர்? தேர்டு பார்த்தீங்கன்னா வாவ். வாவ் மேலே சுக்குன் போட்டு அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து தம்மாவாக வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரசூலுன். ரா மேலே ஃபத்தா, சீன் மேலே தம்மா, வாவ் மேலே சுக்குனு அப்படி வந்ததுன்னா, வாவ் மேலே சுக்குன் அதுக்கு முன்னாடி தம்மா வந்ததுன்னா அதை நம்ம இழுத்து படிக்கணும், ரசூலுன். இஸ் இட் கிளியர்? தம்பி வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க யாராவது.
ஓகே தம்பி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அபு. எஸ் சார். ம் அரபிக்ல உள்ள 3 வீக் லெட்டர்ஸ்னால சுக்கூன் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ல வந்து என்ன இது வருதோ அதை அப்படியே எலாங்கேட் பண்ணணும் சார். இல்லை தம்பி, அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்தா தான் வரணும். யா சுக்குனுக்கு முன்னாடி கஸ்ரா தான் வரணும். வாவ் சுக்குனுக்கு முன்னாடி தம்மா தான் வரணும். இது கண்டிஷன். இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அதே வந்து யா சுக்குனுக்கு முன்னாடி நான் ஃபத்தா போட்டேன்னா இழுத்து படிக்கக்கூடாது. ஓகேவா? கண்டிஷன் என்னது? அலீஃபுக்கு முன்னாடி வர வார்த்தை வந்து ஒவ்வொரு வந்து ஃபத்தாவாக இருக்கணும், ஆன்னு வரும். அப்போ தான். யா சுக்குனுக்கு முன்னாடி வர வார்த்தை வந்து கஸ்ராவாக இருந்ததுன்னா ஈன்னு வரணும். வாவ் சுக்குனுக்கு முன்னாடி வர வார்த்தை வந்து தம்மாவாக இருந்தால் ஊன்னு படிக்கணும். இஸ் இட் கிளியர்? இதில் டவுட் எதாவது இருக்கா? இதுதான் வந்து லாங் வவல் சொன்னேன். நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம அஸ்மா ஹுஸ்னா படிப்போம்ல, அதில் நான் சொல்லுவேன் லாங் வவல் வருதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு லாங் வவல் சொன்னோன்னே அலிஃப் வருதா, வா வருதா, யா வருதா தேடணும். தேடி அதுக்கு முன்னாடி சுக்குன் போட்டு, அலிஃப் அதுக்கு மேலே சுக்குன் போட்டு, அதுக்கு முன்னாடி லெட்டர் அலிஃபா இருந்ததுன்னா ஃபத்தா, வா மேலே சுக்குன் அதுக்கு முன்னாடி இருந்தால் தம்மா, யா சுக்குனுக்கு முன்னாடி கசரா இருந்ததுன்னா ஈ சவுண்ட் வரும். இது கிளியர்? இது கொஞ்சம் பார்த்துங்க மெயினாக. வேற அடுத்தது இப்போ ஷத்தா. ஷத்தான்னா என்ன? வாட் இஸ் ஷத்தா? தம்பி ஷத்தான்னா என்ன? அபு அஃப்ரோஸ். அதானா ரெண்டு லெட்டர் இது பண்ற மாதிரி வரும் சார். ஓகே, ரெண்டு லெட்டர் பாக்கு மேல சத்தா இருந்துச்சு, அதுக்கு மேல கஸ்ரா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அத சுக்கூன் மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கஸ்ரா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. வெரி குட். சரி, இப்போ அடுத்தது அஃப்ரோஸ் நீங்க சொல்லுங்க. சார் அலிஃப் பக்கத்துல பா இருக்கு சார், அது மேல சத்தா இருந்தா அப்து சொல்லுங்க. இல்ல தம்பி, அது அப்புன்னு வந்தா அது வந்து உங்களுக்கு சுக்குன் மாதிரி வந்துடும்ல. ஷத்தான்றது என்னது, அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், டபிள்யூ மாதிரி போட்டிருக்கும். எஸ் சார். அப்பா அதை நல்லா உச்சரிக்கணும் சார். பாகு மேல சத்தா இருந்தா அப், அலிஃப் அலிஃப் பாஸ்ல சார். ஓகே, ரெண்டுக்கும் ஃபதாஹா தரும் சார். அப்பா சரி. அந்த பாகு மேல சத்து இருந்தா அப்பா சொல்லி உச்சரிப்போம் சார். பாகு நல்லா உச்சரிப்போம். இப்போ நான் சொல்றேன் கவனிங்க கொஞ்சம். அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் விட்டுருங்க. இங்கிலீஷ்ல LETTER லெட்டர், சரியா? எத்தனை டி இருக்கு? 2 இருக்கு. டபுள் டி. எத்தனை இ இருக்கு? 2 இருக்குமே தம்பி லெட்டருக்கு. LETTER. எத்தனை இ இருக்கு, எத்தனை டி இருக்கு? 2 இ 2 டி. ஆனா கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஷத்தாவோட கண்டிஷனை பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். அப்ப எந்த ஆல்பபெட் சேர்ந்துருக்கு பக்கத்துல? டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் இதே ஷத்தாவை தூக்கி நான் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணா LETER போட்டு அந்த டீக்கு மேல டபிள்யூ போட்டா அவ்வளவுதான். இதுதான் ஷத்தா. ஸோ எழுதும்போது ஆல்பபெட்டை 2 வந்து ஒன்னா சுருக்கிடலாம், படிக்கும்போது அதை 2ஆ தான் படிக்கணும். புரியுதா? ஷத்தாவுடைய வேலையை என்னது, எழுதும்போது ஆல்பபெட் என்ன பண்ணும், சுருக்கிடும், 2 ஒன்னாக்கிடும். ஆனா படிக்கும்போது என்ன பண்ணாத, 2ன்னு வச்சு கணக்கில் வச்சு தான் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் LETTER பதிலா LETER போட்டு அந்த டீக்கு மேல ஷத்தா போட்டா நீங்க படிக்கும்போது LETTER கணக்குல படிக்கணும், படிக்கும்போது நீங்க TTER படிக்கணும். ஆனா எழுதும்போது என்ன பண்ண முடியும், வெறும் ஒரே ஒரு டி மட்டும் போட்டா போதும். இதுதான் ஷத்தாவோட வேலை, சிம்பிளா சொல்ல போனா. ஃபார் எக்ஸாம்பிள் முஹம்மத், MOHAMMED. இப்போ நான் இந்த முகம்மதுலேயே வந்து நான் ஷத்தா யூஸ் பண்றேன், இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ முகம்மது மேல நான் ஷத்தா யூஸ் பண்ணா MOHAMEDன்னு போட்டு அந்த எம்முக்கு மேல டபிள்யூ போட்டா ஷத்தா போட்டா போதும். ஸோ என்ன ஆச்சு, ஷத்தாவோட வேலை என்னது, 2 லெட்டரை ஒன்னா சுருக்கி காமிச்சிடும். ஆனா படிக்கும்போது என்ன பண்ணும், அதை டபுளா கணக்கில் வச்சு தான் படிக்கணும். இஸ் இட் கிளியர்? இதுதான் ஷத்தாவோடைய வேலையை. இஸ் இட் ஆடியபிள்? ஓகே, சொல்லுங்க. இப்போ நான் சொன்னது சொல்லுங்க, புரியுதா பார்க்கலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகம்மது இருக்கு ஒரு நிமிஷம், முகம்மது இருக்கு, மீம் ஹா மீம் மீம் தால், மீம் ஹா மீம் மீம் தால். ஸோ அந்த மீம் ஹா மீம் மீம் தால் பதிலா நீங்கள் அந்த 2 மீம் பதிலாக என்ன பண்ணலாம், ஒரே மீமா போட்டு ஷத்தா போட்டுடலாம். ஓகேவா? எழுதும்போது ஒரே ஆல்ஃபபெட்டாக இருக்கும், டபுள் ஆல்ஃபபெட்டை சிங்கிள் ஆக்கிடும். ஆனால் படிக்கும்போது என்ன பண்ணாத, டபுளாக தான் படிக்கணும். இப்போ சொல்லுங்க சார். ஒரு லெட்டருக்கு மேல அரபிக் லெட்டர் ஒரு லெட்டருக்கு மேல ஷத்தா வந்ததுன்னா அது டபுள் லெட்டரா கன்சிடர் பண்ணி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் சார். சரி, நீங்க தம்பி அபு? அதான் சார் 2 லெட்டரை வந்து ஒரே லெட்டரா எழுதணும், ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது 2 லெட்டரா ப்ரொனவுன்ஸ். ஆனால் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 லெட்டரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே சுக்குனா இருக்கணும். ரிப்பீட்டிங் ஒன்ஸ் அகேன், நீங்கள் 2 லெட்டர் பிரிக்கிறீங்களா, அந்த பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கணும், சுக்குனா தான் இருக்கும். அப்போ தான் சேர்த்து படிக்க முடியும். ரப்புன் அப்படின்னு நீங்கள் ரா பா பான்னு போட்டு அந்த 2 பாலை ஃபர்ஸ்ட் பாலை சுக்குன் போட்டால் தான் உங்களால் ரப்புன்னு படிக்க முடியும். நீங்கள் அதே ஃபர்ஸ்ட் பாலை வந்து ஒவ்வொரு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரபப் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அந்த கண்டிஷனை கொஞ்சம் பாருங்கள். இது கிளியர்? சரி, இப்போ வந்து ஒரு டெஃபினட் நவுனை வந்து இன்டெஃபினட்னா இன்டெஃபினட் நவுனை வந்து டெஃபினட்டா எப்படி மாத்துறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ புக், அது வந்து எப்போ த புக்கா மாற்ற முடியும்? இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம் நம்ம? ஓகே, இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம் நம்ம? ஓகே, வெரி குட். இங்கிலீஷ்ல கரெக்ட். இங்கிலீஷ்ல நம்ம என்ன பண்றோம், தன்ற வார்த்தை எழுதுனா போதும். இப்போ அரபிக்ல வந்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அபு நீங்க சொல்லுங்க. அல் சேக்கன். ஓகே, வெரி குட். வேற ஏதாவது இருக்கா அதுல அதோட சேர்த்து? சேர்க்கும் போது அது சன் லெட்டரா இருந்துச்சுன்னா இல்ல, அதே சன் லெட்டர் மூணு லெட்டர் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப வேணாம். இப்போதைக்கு இது மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க தம்பி. சார் இப்போ பைத்துன்னு சொல்லி இருக்குதுன்னா, பைத்துன்னா ஹவுஸ் சார். பைத்துன்னா ஹவுஸ். பைத்துன்னா டபுள் தன்மைனா டபுள் தம் வருது இல்ல சார் லாஸ்ட்ல. ஆமா. இப்போ டெஃபினெட்லா த ஹவுஸ்னா அல் பைத்துன்னு சொல்லி மாத்துவோம். ஆனா லாஸ்ட்ல வந்து டபுள் தம்மா வந்து சிங்கிள் தம்மாவா மாறுது. வெரி குட் மாஷாஅல்லாஹ், கரெக்டா சொல்லியிருக்காங்க. புரியுதா தம்பி? அதாவது இப்போ இங்கிலீஷ்ல வந்து ஏ ஆன் இருக்குல்ல, அதே மாதிரி அரபிக்ல வந்து ஏ ஆனுக்கு வார்த்தையே இல்லை. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது வந்து தன்வீல்ல முடிதா பார்க்கணும். டபுள் தம்மா, டபுள் ஃபத்தா, டபுள் கசரால முடிஞ்சதுன்னா, இஃப் இட் இஸ் நாட் ஏ நேம் ஆஃப் ஏ பர்சன் ஆர் சிட்டி, நம்ம என்ன பண்ணலாம், அதை ஏ புக்கு, ஏ பாய், ஏ ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ அதே வந்து இப்போ ஏ ஹவுஸ், ஏ பைத்துன்னு இருக்கா, அதை வந்து த ஹவுஸாக மாற்றும் போது என்ன சொன்னீங்க நீங்கள்? அலிஃப்லாம் சேர்க்கணும்னு சொன்னீங்க. எப்போ நீங்கள் அலிஃப்லாம் சேர்க்குறீங்களோ முடியும் போது என்ன பண்ணணும், அது டபுள் தம்மா வந்து சிங்கிள் தம்மா மாறிடணும். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து அலிஃப்லாம் போட்டு பின்னாடி டபுள் தம்மா போட்டிங்கன்னா அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து ஏ த ஹவுஸ் இல்லைன்னா த ஏ ஹவுஸ்னு வந்துடும். ஓகேவா? அலிஃப்லாம் வந்தாவே என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்கா எண்டிங் வந்து சிங்கிள் வவல்ல தான் முடியணும். இஸ் இட் கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்போ உங்களுக்கு சொல்றேன், இப்போ கிதாபுன்னு இருக்கு, ஏ புக், இதை வந்து த புக்கா மாத்துங்க. அல் கிதாபு. ஓகே, அடுத்தது ஆசிஃப். வலதுன், ஏ பாய், த பாயா மாத்துங்க. அஃப்ரோஸ் சொல்லுங்க சார். வலதுன், ஏ பாய், அது த பாயா மாத்துங்க. அல் வலது. அல் வலது. நீங்க அல் வலது சொல்லாம அல் வலதுன்னு சொல்லிட்டீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா த ஏ பாய் இல்லைன்னா ஏ த பாய்னு வந்துடும். ஸோ எப்பவுமே அலிஃப்லாம் வந்ததுன்னா என்ன ஆகணும், எண்டிங் வந்து கம்பல்சரியா சிங்கிள் தம்மால தான் முடியணும், இல்ல சிங்கிள் ஃபத்தா, சிங்கிள் கஸ்ரா. இஸ் இட் கிளியர்? இதுல டவுட் ஏதா இருக்கா? நோ சார். ஓகே, இப்போ அடுத்தது கடைசி பாத்தீங்கன்னா சன் லெட்டர் மூணு லெட்டர்னா என்ன? வை வி ஆர் யூசிங் சன் லெட்டர் அண்ட் மூணு லெட்டர் அப்படின்னா என்ன? யார் சொல்றீங்க? அபுவா? இல்ல அஃப்ரோஸா? யார் சொல்றீங்க? இது அஃப்ரோஸ் யார் சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கோரஸ் வேணாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க, பிஸ்மில்லா. சார் 3 லெட்டர்னா அதெல்லாம் அப்துல் ரஹ்மான் சொல்லி இருக்குல்ல சார். அப்துல் ரஹ்மான். இது வந்து லாம உச்சரிக்க மாட்டோம் சார்.
இல்ல தம்பி, அது 3 லெட்டரா சன் லெட்டரா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணு. அது சன் ஆமா. லெட்டர் சார். ம். 3 ஒரே 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 நிமிஷம் தம்பி. சத்தார் சார், நீங்க கிளியரா இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? இஸ் இட் விசிபிள்? தெரியுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா லாங் ஓவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னேன் பாருங்க, அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்தாவா இருக்கணும், அதாவது கிதாபுன். ஓகேங்களா? அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்தா, கிதாபுன். அதே வந்து யா என்னது, யாக்கு முன்னாடி யாக்கு மேல சுக்குன், அதுக்கு முன்னாடி கசரா வந்தா ஈ சவுண்ட் வரும், அதாவது ஜமீலுன். புரியுதுங்களா? யா மேல சுக்குன், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து கசராவா இருக்கணும். இதே வந்து வாவ் மேல சுக்குன், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து தம்மாவா இருக்கணும், புயூத்துன், ஹவுசஸ். இது வந்து லாங் ஓவல். இப்போ நான் எதுக்காக இது காமிச்சேன்னா, இப்போ ஷார்ட் அண்ட் ஓவல் இருக்கு. ஷார்ட் அண்ட் ஓவல் என்னன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த வீக் லெட்டர் யூஸ் பண்ணவே மாட்டோம். எது அலிஃப் வாவ் யா யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம், ஆனா சவுண்ட் மட்டும் இழுப்போம். எப்படின்னா, இந்த அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்தா போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்னதா ஒன்று சின்ன அலிஃப் மாதிரி போடுவோம், கோடு மாதிரி. ஆனா படிக்கும்போது என்ன படிக்கணும், கிதாபுன்னு தான் படிக்கணும். இஸ் இட் கிளியர்? டிஃபரன்ஸ் பாருங்க இது ரெண்டுத்துக்கும். ஓகேவா? ஒண்ணுக்கு என்ன இருக்கு, ரெண்டுமே ஒரே சவுண்ட் தான். ஆனா அதுல என்ன இருக்கு, வீக் லெட்டர் அலிஃப் இருக்கு. ஆனா இதுல என்ன இருக்கு, அலிஃபும் இல்லை ஜபரும் இல்லை, அதுக்கு பதிலாக சின்னதா ஒரு அலிஃப் மேலே கொடுத்துட்றாங்க. இதுக்கு பேர் தான் ஷார்ட் அண்ட் ஓவல். கிதாபுன் ஸ்டாண்டிங் அலிஃப் ஆன் டாப் ஆஃப் த லெட்டர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கசரா பார்த்தீங்கன்னா, யா சுக்குன் அதுக்கு முன்னாடி கசரா வர்றது பதிலாக இங்கே என்ன பண்ணலாம், சின்னதாக ஒரு அலிஃப் மாதிரி கீழே போட்டுருணும், ஆல்ஃபபெட்டு கீழே, அதாவது ஜமீலுன். இஸ் இட் விசிபிள்? எஸ் சார். பியூட்டிஃபுல். இங்கே பாருங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இதில் யா சுக்குன் இருக்கு, அதுக்கு முன்னாடி கசரா இருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்கு, சின்னதாக ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கும், அது ஜமீலுன். பியூட்டிஃபுல். இப்போ அதே வந்து வீக் லெட்டர் இல்லாம நம்ம ஊ சவுண்ட் வரணும்னா நம்ம வீக் லெட்டரோட என்ன பண்ணுவோம், வாவ் சுக்குன் அதுக்கு முன்னாடி தம்மா படிப்போம். ஆனா அதே இங்க என்ன பண்ணுவோம், உல்டா பேஷ், உல்டா தம்மா, இன்வெர்டட் தம்மா. ஓகேவா? அது புய்யூத்துன்றது நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி எழுதலாம். இஸ் இட் கிளியர்? இது மாதிரி வந்தாவே என்ன பண்ணும், ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க குரான்ல பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம் இதெல்லாம். அதுக்காக தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இஸ் இட் கிளியர்? இது வரும்போது நம்ம நார்மலா ஊ படிக்கூடாது, கொஞ்சம் இழுத்து படிக்கணும், ஊ அப்படின்னு படிக்கணும். அப்போ புயூத்துன். ஓகே, இப்போ இங்க பாருங்க, ஷார்ட் ஓவல்னா இருக்கு பா. இது வந்து பா பக்கத்துல அலிஃப் போட்டுறதால பா, இது பா போட்டு மேல ஒரு சின்னதா அலிஃப் பான்னு வருது. அதே மாதிரி பி ஷார்ட் ஓவல், இங்க பி யா கஸ்ரா வருது, பி வருது, இங்க பா போட்டு சின்னதா ஒரு அலிஃப், பா தம்மா பூ, பா போட்டு வாவ் போட்டு சுக்குன் போட்டு பூன்னு வருது. ஆனா இங்க என்ன இருக்கு, பா போட்டு உல்டா ரிவர்ஸ்டு இன்வெர்டட் தம்மா பூன்னு வருது. ஓகேவா? இப்போ மெயினா உங்களுக்கு ஷத்தா பார்த்தீங்கன்னா, ஷத்தா வந்து பாருங்க எப்படி படிக்கணும், ரெண்டா படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்புன் இருக்கா இங்க, இஸ் இட் ஆடியபிள்? எஸ் சார். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் நான் சொன்னது. படிக்கும் போது என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி படிக்கணும். எழுதும் போது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணும், ஷத்தாவோட வேலையை என்னது, டபுள் ஆல்ஃபபெட்டை வந்து சிங்கிள் ஆக்கிடும். ஆனால் படிக்கும்போது நீங்கள் மைண்டில் என்ன பண்ணணும், அந்த டபுள் ஆல்ஃபபெட்டை பிரித்து ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் மேலே சுக்குன்னு, செகண்ட் ஆல்ஃபபெட் மேலே தம், அது வவல் போட்டுருணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்புன். இது கிளியர்? இது நான் உங்களுக்கு டைகிராமில் கீழே இப்படி கொடுத்துருக்கேன், எப்படி வருது பாருங்க. அது ஃபர்ஸ்ட் ரா போட்டு பா போட்டு ரப்பு படிப்பீங்க, அப்புறம் புன்னுன்னு போடுவீங்க. ஸோ ரப்புன். அதே மாதிரி தான் முஹம்மதுன். இங்கே பாருங்க, நான் சொன்னதை இப்போ முஹம்மதுன்னு சொல்லி, ஸோ ரெண்டு மீம் என்ன பண்ணும், ஒரே மீமா மாற்றி விட்டுரும், முஹம்மதுன். அதே மாதிரி முதர்ரிசுன், டீச்சர். ஸோ ரெண்டு ராவை என்ன பண்ணும், ஒரே ராவா மாற்றிட்டு ஷத்தா போட்டு விட்டுரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரபா, ரபி, ரபுன்னு படிப்பாங்க. ஆனால் இது என்ன படிப்பாங்க, இது கொஞ்சம் படிங்க தம்பி, ரப்பா. ரப்பா. சரி அஃப்ரோஸ் இது படிங்க, ரப்பி. ரப்பி. ஆசிஃப் நீங்க இது படிங்க, ஆசிஃப். அபு நீங்க படிங்க, ரப்பி. ரப்பியா ரப்பாவா? ரப்பி சார். இல்ல தம்பி, நான் கேட்கறது இது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது.
அதான் சார் ரப்பி. ரப்பி தான் சார். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், ஷத்தா வந்தாவே என்ன பண்ணோம்னா ஆல்ஃபபெட்டை விட்டுறணும். ஷத்தாக்கு மேலேயா ஷத்தாக்கு கீழே தான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம ஆல்ஃபபெட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன படிக்கக்கூடாது, ரப்பான்னு படிக்கக்கூடாது. அது ஷத்தாக்கு மேலே இருக்கா ஷத்தாக்கு கீழே இருக்கா, ரப்பான்றது இதுதான் ஷத்தாக்கு மேலே இருக்கணும். அதே ஷத்தாக்கு கீழே ஆல்ஃபபெட்டு கீழே வந்தாலும் சரி ஷத்தா கீழே வந்தாலும் சரி அது என்னன்னு படிக்கணும், ரப்பின்னு தான் படிக்கணும். நிறைய பேர் குரான் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க மிஸ்டேக்கு, ஷத்தாக்கு கீழே வந்தாவே என்ன பண்ணுறாங்க, அது ஈ சவுண்ட் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. கேட்டா சார் சாரி ஆ சவுண்ட் வந்துடுது. கேட்டால் சார் அது ஆல்ஃபபெட் மேலே இருக்குது சார், அதனால் வந்து அது ஆ சவுண்ட் தானே சார், ஆல்ஃபபெட்டு கீழே தான் சார் ஈ சவுண்ட் அப்படின்னு. அப்படி இல்லை, ஷத்தாவோட வேலை என்னன்னா ஷத்தாக்கு மேலே ஒவ்வொரு இருக்கா ஷத்தாக்கு கீழே இருக்கான்னு பார்க்கணும். ஷத்தாக்கு மேலே இருந்தால் ஆ, ஷத்தாக்கு கீழே இல்லை ஆல்ஃபபெட்டு கீழே இருந்தால் இ. இது கிளியர். இது கொஞ்சம் பார்த்துங்க மெயினாக, நிறைய பேர் இதில் மாட்டுறாங்க மிஸ்டேக். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சன் லெட்டர் 3 லெட்டர். ஸோ சன் லெட்டர் வந்து அபு எத்தனை சன் லெட்டர் இருக்குது டோட்டலாக? ஹவு மெனி சன் லெட்டர்ஸ் ஆர் தேர்? 14. வாட் ஆர் தே? தெரிஞ்சதை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வாட் எவர் யூ நோ யூ கேன் சே. யூ ஆர் ஜஸ்ட் ஹியர் டு லேர்ன். நான் டீச் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வித்தின் மினிட்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். அஃப்ரோஸ் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை 14 ஆல்ஃபபெட் சன் லெட்டர்? வாட் ஆர் தே? 14 சன் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். ஆமாம், 14 என்னென்ன? ஹா, ஜிம், ம் ம் ஸ்வா, வா. கரெக்ட் தானே சார்? சொல்லுங்கள் சொல்லிடுறேன், கடைசியாக சொல்லிடுறேன். தெரிஞ்சதை சொல்லுங்கள், வா, கரெக்டாக இல்லையா? ஐன், வைன். தப்பாது. சரிங்களா, கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் புரிய வைக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். ஈஸியாக வித்தின் மினிட்ல நீங்கள் கற்றுக்கலாம் இது. ஸோ அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் வந்து இப்படி 3 எழுதிக்கணும். எது? ஃபர்ஸ்ட் லைன் வந்து அலிஃப்லேருந்து ஹா வரைக்கும், செகண்ட் லைன் வந்து தால்லேருந்து ஜுவா வரைக்கும், தேர்ட் லைன் வந்து ஐன்லேருந்து யா வரைக்கும். இது மாதிரி எழுதிட்டு சரிங்க, நான் மேலே 2 சர்க்கிள் கீழே 2 சர்க்கிள், நடுவில் இருக்க 10 வந்து சன் லெட்டர். ஸோ டோட்டல் 14 சர்க்கிள்டு ஆல்ஃபபெட்ஸ் ஆர் சன் லெட்டர்ஸ். என்னென்ன ஆல்ஃபபெட் அது எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? இப்படி இருக்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே என்ன போட்டிருக்கு, ஈஸியஸ்ட் வே டு மெமரைஸ் த 14 சன் லெட்டர்ஸ். அதாவது ஒரு புள்ளி 3 புள்ளி தாங்கி பிடிக்கிற மாதிரி லாம், அதாவது 1 டாட் 2 டாட் 3 டாட் லாம் ஹோல்டிங் ஆல் த 3. ஒரு புள்ளி மேலே இருக்கணும், அதுக்கு பேர் என்னது, நூனு. 2 புள்ளி மேலே இருக்கணும், அதுக்கு பேர் என்னது, தா. அதே மாதிரி 3 புள்ளி மேலே இருக்கணும், அதுக்கு பேர் சா. ஸோ இது 3மே தாங்கி பிடிக்கிற மாதிரி லாம், 1 டாட் 2 டாட் 3 டாட் இந்த லாம் ஹோல்டிங் ஆல் த 3. இந்த 4 ஆல்ஃபபெட் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் தால்லேருந்து ஜா வரைக்கும். இது கிளியர். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி மெமரைஸ் த 14 சன் லெட்டர்ஸ். கொஞ்சம் பாருங்க, நான் சொன்னது கரெக்டானு. 2 புள்ளி 3 புள்ளி ஃபர்ஸ்ட் லைனில் வருது, தேர்ட் லைனில் என்ன இருக்கு, ஒரு புள்ளி லாம் வருது, நடுவில் தால் ஜால் ரா ஜா ஷீன் ஷீன் ஸ்வா துவா 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 அப்படியே வந்துடுது லைனா 10. கண்ணை மூடி. அஃப்ரோஸ் இஸ் இட் ஆடியபிள்? அபு எஸ் சார். புரியுதா? இப்போ கிளியரா? புரியுது சார். எஸ் சார். அடுத்த வாட்டி தப்பு பண்ணக்கூடாது, எது தெரியாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? சன் லெட்டர்னா என்ன? ஓகே சார். எத்தனை ஆல்ஃபபெட் சொல்லுங்க சன் லெட்டர், ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. என்னென்னு? 14 சன் லெட்டர் சார். 14. வாட் ஆர் தே? தா, தா, நூன், லாம், அவ்வளோதான். அப்புறம் தால், பால், ரா, ஜா, சீன், ஷீன், சாத், பாத், பா, வா. மாஷா அல்லாஹ். அடுத்தது யாரு? அஃப்ரோஸ் சொன்னதா அபு சொன்னதா? இப்போ அபு சார். அபு. அஃப்ரோஸ் நீங்க சொல்லுங்க. அலிஃப். அலிஃப் எங்க தம்பி வருது? ஒரு புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி தாங்கி பிடிக்கிற மாதிரி இல்லாம அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு புள்ளி என்னது, நூனு. 2 புள்ளி என்னது, தா. 3 புள்ளி என்னது, சா. எல்லா புள்ளியுமே மேல இருக்கணும், ஒரு புள்ளின்னு சொல்லி கீழே பான் போட்டக்கூடாது. சொல்லுங்க இன்னொரு வாட்டி. தா, சா, லாம், நூன். ஃபர்ஸ்ட் மேல இருக்க லைனு. ஆமா, இது ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. தா, சா, லாம், நூன். ஒரு புள்ளி நூனு, 2 புள்ளி தா, 3 புள்ளி சா, அப்புறம் தாங்கி பிடிக்கிற மாதிரி லாம்.
அதுக்கப்புறம் இருக்கிற 10 நடுவில் இருக்கிற 10 தால் தால் ரா தா சீன் சீன் ஷுவா துவா துவா துவா. ஓகேவா? ஓகே இதுல டவுட் எதா இருக்கா? சரி, இப்போ இது கத்துக்கிட்டீங்க, எதுக்காக கத்துக்கிட்டீங்க அது தெரியணும். வை யூ ஹவ் லேர்ன் த சன் லெட்டர் அண்ட் மூன் லெட்டர் அப்படின்னா என்ன, ஏன் அதனால வருது? சன் லெட்டர் மூன் லெட்டர் பார்த்தாச்சு, ஏன் இது இருக்கிற 28 ஆல்பாபெட் ஏன் நம்ம 14 பிரிக்கிறோம்? வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அலிஃப்லாம் போடுவீங்களா, தேர்ன் யூஸ் பண்ணுவீங்களா? அலிஃப்லாம் அலிஃப்லாமுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? யூஸ் பண்ணுவோம். அலிஃப்லாம் யூஸ் பண்ணுவோமா? அல்லு. அந்த அல்ல வந்து லாம படிக்கணுமா படிக்க கூடாதா இது மட்டும் தெரியணும். when you will learn, when you will pronounce the lam and when you will skip the lam for al, இதுதான் வந்து sun letter and moon letter. கண்டிஷன் பாருங்க, 14 sun letters and 14 moon letters. அதுக்கு 4 கண்டிஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? எப்பவுமே அலிஃப் லாம்ல ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் கண்டிஷன் அது எப்பவுமே சிங்கிள் லெவலில் தான் முடியணும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அல் வலது அல் பைத்து அதெல்லாம். டவுட் எதா இருக்கா அதில்? இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கண்டிஷன் மட்டும் தான் மெயினாக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாம் ஆஃப் அல் வில் நாட் ஹாவ் சுக்கூன் ஆன் இட். எப்போ? அதுக்கப்புறம் சன் லெட்டர் வந்ததுன்னா, அந்த அலிஃப் லாம்க்கு அப்புறம் உங்களுக்கு சன் லெட்டர் வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இது என்னது? தீகுன். தீகுன் என்னது? ரூஸ்டர். ரூஸ்டர் என்ன? சேவல். சேவல். அந்த தீகுன்னை வந்து ஏ ரூஸ்டர் வந்து நீங்க எப்போ த ரூஸ்டரா மாத்துவீங்க? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? அல்லு போட்டா அல்லு போட்டா த ரூஸ்டரா மாறும். ஓகே, அந்த அல்லு போடும்போது அது வந்து ஷத்தா வரும். அல்ல லாம் படிப்போமா படிக்க மாட்டோமா? அந்த அல்லு போடுற லாம படிப்போமா படிக்க கூடாது. ஏன்னா அலிஃப் லாமுக்கு அப்புறம் என்ன லெட்டர் வருது? சன் லெட்டர் வருது. ஸோ சன் லெட்டர் வந்தா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா த லாம் வில் பி ஸ்கிப்ட். லாம படிக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? அந்த சன் லெட்டரை வந்து 2 வாட்டி படிப்போம். அதாவது அத்தீக்குன்னு படிப்போம். ஓகேவா? அல்தீக்கு படிக்கக்கூடாது. என்ன பண்ணும்? அத்தீக்கு. ஸோ சப்போஸ் இது வந்து 3 லெட்டரோட எக்ஸாம்பிள் படிங்க. ஃபஸ்லுன். ஃபஸ்லுன். அல் ஃபஸ்லு. ஃபஸ்லுன் என்னது? கிளாஸ் ரூம். சரியா? இது லெட்டரா 3 லெட்டரா? ஃபான்றது சார் கேட்கல சார் சரியா உங்களுக்கு. ஃபான்றது சன் லெட்டரா 3 லெட்டரா? 3 லெட்டர். ஓகே, அப்போ 3 லெட்டர் வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அலிஃப் லாம்ல வர லாம் வந்து சுக்குன் போட்டு படிப்போம். அதாவது அல் ஃபஸ்லு. ஓகேவா? இதுதான் கண்டிஷன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்னது? சையாரத்துன். சையாரத்துன் என்னது? கார். ஏ கார். இப்போ சையாரத்துன் ஏ காரை வந்து நம்ம த காரா மாத்தணும். எப்படி பண்ணலாம்? அல்லு போடுறது முன்னாடி அல்லு போடு. ஆமா ஆமா, அல்லு போட்டு பண்ணலாம். எப்படி வச்சிருப்பீங்க? அஸ்ஸையார். அல் சையாரத்துவா அஸ் சையாரத்துவா? யார் அபு சொல்றீங்களா இல்ல அஃப்ரோஸ் சொல்றீங்களா? அஃப்ரோஸ். அஃப்ரோஸ். ஓகே, அஸ் சையாரத்துவா அல் சையாரத்துவா? அஸ்ஸையார். அஸ் சையார். ஓ, அவர் சொன்னது கரெக்டா? அஸ் சையாரத்துவா அல் சையாரத்துவா? அஸ்ஸையாரத்து. அஸ் சையாரத்து. வை யூ ஆர் யூசிங் அஸ் சையாரத்து? ஏன்னா சீன்ன்றது சன் லெட்டர். ஸோ அலிஃப் லாமுக்கு அப்புறம் சன் லெட்டர் வந்தா அந்த லாம் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி ஸ்கிப்டு. சும்மா டம்மியா இருக்கும், அது படிக்க மாட்டோம். ஸோ என்ன ஆயிடும்? அது அஸ் சையாரத்து படிக்கணும், அல் சையாரத்து படிக்கக்கூடாது. ஸோ அடுத்த இந்த இடத்துல வாங்க. மദ്രസத்துன். மദ്രസத்துன் என்னது? ஏ ஸ்கூல். மீம்ன்றது சன் லெட்டரா 3 லெட்டரா? 3 லெட்டர். அப்போ என்ன பண்ணும்? த ஸ்கூலுக்கு அல் அல் மദ്രസத்து லாம் படிக்கணும். ஏன்னா அலிஃப் லாம்க்கு அப்புறம் என்ன லெட்டர் வருது? 3 லெட்டர் வருது. அப்போ அல் அல்லுன்னு படிக்கணும். கடைசி யார்? அஃப்ரோஸ் நீங்க சொல்லுங்க. தர்ராஜத்துன் பைசைக்கிள். தர்ராஜத்துன் பைசைக்கிள். த ஏ பைசைக்கிள். இப்போ த பைசைக்கிளா மாத்துங்க. அத்தர்ராஜத்து. அத்தர்ராஜத்து. ஏன் அத்தர்ராஜத்து? ஏன் அல் தர்ராஜத்து வரல? ஏன்னா அது தால் 3 லெட்டர். சரி சன் லெட்டர் சார். ஓகே, கரெக்டா பாருங்க. அத்தர்ராஜத்து. ஓகேவா? எஸ். இப்போ அதே நீங்க பாருங்க. யாரு? அஃப்ரோஸ். அஃப்ரோஸ் தான் படிச்சதா இப்போ? எஸ் சார். எஸ் சார். ஓகே, அப்போ நீங்க படிங்க. ஜாமியத்துன் யூனிவர்சிட்டி.
அல்லா அஜ்ஜா அல் சார். எப்படி அல்லுன்னு பாடும் கரெக்டாக சொல்லுங்க. சன் லெட்டரா 3 லெட்டரா ஜீம்ன்றது? ஜி 3 லெட்டர். 3 லெட்டர். வெரி குட். என்னதான் சவுண்டாக பேசினாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? ஆப்போசிட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இப்படி வருமே அப்படி வருமேன்னு சொல்லி. நீங்கள் கிராமர் கரெக்டாக தெரியுது, உங்களுக்கு கண்டிஷன் கரெக்டாக தெரியுது, யூ கேன் பி ஸ்ட்ராங் இஃப் யூ நோ த ரூல்ஸ் ப்ராப்பர்லி. இஸ் இட் கிளியர்? அப்போ என்னன்னு வரணும்? அல் ஜாமியத்து தான் வரணும். ஓகேவா? அல் ஜாமியத்து, அஜ்ஜாமியத்தும் வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு இப்போ சன் லெட்டர் 3 லெட்டர் பற்றி ஐடியா கிளியரா? டவுட் எதுவும் இல்லை இதில்? நோ சார். சரி, இப்போ கடைசி ஹம்சத்துல் வசல் ஹம்சத்துல் கத்தா. இது பார்த்துட்டு நம்ம அஸ்மால் அது பார்த்துக்கலாம். அல்லாவுடைய 99 பேர்கள் பார்க்கலாம். இப்போ ஹம்சத்துல் வசல் ஹம்சத்துல் கத்தா அப்படின்னா நம்ம சன் லெட்டர் 3 லெட்டர் ஏன் படித்தோம்? அலிஃப் லாமில் வர லாம படிக்கணுமா படிக்கூடாதா? ஓகேவா? எப்போ படிப்போம்? அலிஃப் லாமுக்கு அப்புறம் 3 லெட்டர் வந்தால் லாம படிப்போம். அலிஃப் லாமுக்கு அப்புறம் சன் லெட்டர் வந்தால் லாம படிக்க மாட்டோம். ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே, இப்போ அந்த அலிஃப் லாமில் லாம பார்த்தாச்சு. இப்போ அலிஃபை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அலிஃபை படிக்க மாட்டோமா? எது ஃபர்ஸ்ட்ல வர அலிஃபுல் அந்த அல்ல வர அலிஃப் படிப்போமா படிக்க மாட்டோமா? இதுதான் ஹம்சத்துல் வசல் ஹம்சத்துல் கத்தா. அதாவது அலிஃபுக்கு மேலே அலிஃபுக்கு கீழே ஹம்சா இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? ஹம்சத்துல் வசல் சொல்லுவோம். ரிப்பீட் ஒன் செகண்ட். அலிஃபுக்கு மேலே அலிஃபுக்கு கீழே ஹம்சா இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? ஹம்சத்துல் வசல். ஓகேவா? ஹம்சா மேலே கீழே இருக்காது. ஸோ இதோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலிஃப் ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் வந்தால் படிப்போம், நடுவில் வந்தால் ஸ்கிப் ஆகிடும். ரிப்பீட்டிங் ஒன்ஸ் அகெயின். ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் எழுதுகிறோம், அதே மாதிரி ஹம்சத்துல் வசல் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் வருதுன்னா அந்த அலிஃபை நம்ம என்ன பண்ணுவோம்? உச்சரிப்போம். ஸோ அதே அலிஃப் நடுவில் வந்தால் என்ன பண்ணோன்னா அந்த அலிஃபை நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். when it is not having hamza on top or bottom of it. புரியுதா சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ரெண்டுமே அலிஃப் இருக்கு. ஓகேவா? இஸ்மு அல் வலதி. இப்போ நம்ம படிக்கும்போது என்னன்னு படிக்கணும்? இதை படிங்க. இஸ்முல் வலதி. அப்போ இந்த மீமுக்கு அப்புறம் வர அலிஃப் என்ன ஆயிடுச்சு? அது டிராப் ஆயிடுச்சு. ஒய் ஏன் சைலண்ட் ஆகுது? அது பிகாஸ் இட் இஸ் ஹம்சத்துல் வசல். அது நடுல வருது. ஹம்சா இல்ல, ஓகே. ஏன் ஸ்கிப் பண்ணணும்னா அது ஹம்சா இல்ல, அதே மாதிரி அது நடுல வருது, அதனால தான் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்ல வந்தா படிச்சிருப்போம். ஓகேவா? இஸ்முல் வலதி அதோட மீனிங் என்னன்னு பாருங்க, நேம் ஆஃப் தி பாய். இப்போ இதை படிச்சு பாருங்க, என்னென்ன கட் ஆகுது பாருங்க. யார்? அஃப்ரோஸ், நீங்க படிங்க. அஃப்ரோஸ். படிங்க, முன்னாடி படிங்க. மஸ்முல் வலது. மஸ்முல் வலது. வலதி கரெக்டா படிக்கணும், கடைசி முடிக்கணும். சரியா? இப்போ மஸ்முல் வலதி அப்படின்னும் போது அந்த மீம் அலிஃப் வருது, அது நார்மல் மா சவுண்ட். அது சரி. அந்த அலிஃபுக்கு அப்புறம் வருது பாருங்க, அலிஃபுக்கு சீனுக்கு முன்னாடி வர அலிஃப் அது ஹம்சத்துல் வசல். ஓகேவா? அது எப்பவுமே பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸா இருக்கும். ஹம்சத்துல் வசல் எப்போ இருக்கும்? பிகினிங் ஆஃப் த வேர்ட். ஹம்சத்துல் வசல்ன்றது பிகினிங் ஆஃப் த வேர்ட். ஃப்ரண்ட்ல இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ஹம்சத்துல் வசல் சொல்லுவோம், நடுவில் இருந்தால் சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு வேர்டுன்னு எடுத்தாச்சுன்னா அந்த வேர்டில் அலிஃப் ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ஹம்சத்துல் வசல். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மா தனியாக இருக்குது, இஸ்மு தனியாக இருக்குது, அல் வலதி தனியாக இருக்குது. ஸோ அப்போ மா தனியாக இருக்குது. அப்போ அந்த இஸ்முல அலிஃப் படிப்போமா படிக்க மாட்டோமா? இல்ல சார், அலிஃப் படிக்க மாட்டோம். அலிஃப் படிக்க மாட்டோம். அதே மாதிரி அல் வலதியில அலிஃப் படிப்போமா படிக்க மாட்டோமா? படிக்க மாட்டோம். ஏன்? ரெண்டுமே ஹம்சத்துல் வசல். ஓகே. இட் இஸ் நாட் ஹேவிங் ஹம்சா ஆன் டாப் ஆர் பாட்டம் ஆஃப் இட். அதனால அதே படிக்க மாட்டோம். ஆனா அதே முன்னாடி என்ன இருக்கு? அதே சேம் சென்டென்ஸ் தான், ஆனா படிச்சோம் நம்ம. ஏன்? அது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்தது. ஓகே, இது கிளியரா? டவுட் எதா இருக்காதுல? இது ஹம்சத்துல் வசல். ஸோ மஸ்முல் வலதி அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் தி பாய்? வாட் இஸ் நேம் ஆஃப் தி பாய்? ஓகேவா? இப்போ அதே ஹம்சத்துல் கத்தான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஹம்சா வரலாம், வராமல் இருக்கலாம்.
சாரி ஹம்சா மேலே இல்லை கீழே வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அலிஃப் விச் இஸ் ஹேவிங் ஹம்சா ஆன் டாப் ஆர் பாட்டம் ஆஃப் இட், அதுக்கு பேர் என்னது? ஹம்சத்துல் கத்தா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் சரி மிடில் வந்தாலும் சரி உச்சரிச்சு தான் ஆகணும். ஒய்? பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் ஹம்சா ஆன் டாப் ஆர் பாட்டம் ஆஃப் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே ஹம்சத்துல் கத்தா தான், ஹம்சா மேலே இருக்கு. அப்போ ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் சரி நடுவில் வந்தாலும் சரி படிச்சு தான் ஆகணும். படிங்க. ஐன அஹ்மது. ஐனா அஹ்மது. ஐனா அஹ்மதுன்னா என்னது? வேர் இஸ் அஹ்மத்? அஹ்மத் எங்கே? ஓகேவா? இப்போ அதே வந்து நடுவில் வருது, இது படிங்க. மின் ஐன மின் ஐனா அஹ்மது. இப்போ அந்த ஹம்சத்துல் கத்தா வந்து ரெண்டுமே என்ன இருக்கு? மிடில் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இல்லை. அப்போ கூட என்ன பண்ணுது? படிச்சு தான் ஆகணும். கிளியரா? அப்படியே தான் இருக்கு அதில். நோ சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஒரே நிமிஷம் இருங்க. இது கொஞ்சம் படிங்க தம்பி, பிஸ்மில்லான்னு. யாரு? அஃப்ரோஸ் படிங்க. அல்லாவுடைய 99 பேர்கள். அஃப்ரோஸ் படிக்கவா சார்? படிங்க அஃப்ரோஸ். ஆளுக்கு 2 படிங்க. அர் ரஹ்மானு. அர் ரஹ்மானு. ஓகே. அடுத்தது அர் ரஹீமு. அர் ரஹீமு. இதுல என்ன பாத்தீங்க நீங்க? என்ன இருக்கு இதுல? சன் லெட்டர் வந்திருக்கு. எஸ் சார். ஓகேவா? அது நான் என்ன வந்திருக்கேன் அதுவும் கேட்பேன், அதான் சொல்லணும் நீங்க. ஓகேவா? இதெல்லாம் லாங் ஓவர் வரல. அதே மாதிரி தன்வீன் வரல, சுக்குன் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே. அடுத்தது அபு படிங்க. அல் மலிகு. அல் மலிகு. அடுத்தது அல் குத்தூசு. அல் குத்தூஸ். இதுல என்னென்ன வந்திருக்கு? 3 லெட்டர் வந்திருக்கு. 3 லெட்டர் வந்திருக்கு. அடுத்தது ஷத்தா வந்திருக்கு, லாங்கோவல் வந்திருக்கு. சொல்றது புரியுதுங்களா? 3 லெட்டர் ஷத்தா லாங்கோவல் எல்லாம் வந்திருக்கு. அதாவது ஷத்தா வந்திருக்கு, தாலு, தாலுக்கு மேல தம்மா, தம்மா வாவுக்கு அப்புறம் சுக்குன் வந்திருக்கு, வாவுக்கு மேல சுக்குன் வந்திருக்கு ஆக்சுவலா அது. அல் குத்தூசு. அடுத்தது படிங்க. யாரு அடுத்தது? யாரு? அஃப்ரோஸா? படிங்க. அடுத்த 2 படிங்க. அல் முஹமினு. இல்ல மேல இருக்கிறது சார். அஸ்ஸலாம். அஸ்ஸலாம். இதுல என்ன இருக்கு? ஷத்தா வந்திருக்கு, சன் லெட்டர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? லாங்கோவல் இருக்கு. லாங்கோவல் என்னது? லாமுக்கு அப்புறம் அலீஃப். அப்போ இழுத்து படிக்கணும். அஸ்ஸலாம். லாங்கோவல் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லாங்கோவல் என்ன சொன்னேன்? வீக் லெட்டர் அலீஃப் வாவ் யா, இதுக்கு மேல சுக்குன் இருக்கணும்னு சொன்னேன். அலீஃபுக்கு மட்டும் சுக்குன் வந்தாலும் சரி வரலாம் சரி, அதுக்கு முன்னாடி ஃபத்தா இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஃபத்தா இருந்ததுன்னா நம்ம இழுத்து படிக்கணும், அது ஆன்னு படிக்கணும். மற்றபடி இந்த வாவ் மேல யா மேல சுக்குன் இருந்தால் மட்டும்தான் இழுக்கணும். அலிஃப் மேல சுக்குன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஃபத்தா இருந்தாவே என்ன பண்ணலாம்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக இழுத்து படிக்கலாம். அடுத்தது தம்பி, அடுத்தது யார் படிங்க? இல்ல தம்பி, ஃபர்ஸ்ட் அஃப்ரோஸ் படிச்சீங்களா? அப்புறம் அடுத்தது அபு 2, அபுக்கு அப்புறம் அஃப்ரோஸ் 2, அது மாதிரி படிச்சுட்டே வாங்க. அல் அல் முஹைமினு. அல் முஹைமினு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா யா மேல சுக்குன் இருக்கா? அல் முஹைமினு. இது வந்து வீக் லெட்டரா இல்ல? இது லாங் ஓவலா இல்லையா? இது லாங் ஓவல் இல்ல சார். ஏன்? யா மேல சுக்குன், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஃபத்தா இருக்கு சார், கஸ்ரா இருக்கு. கஸ்ரா தான் இருக்கணும். வெரி குட். ஸோ அது இருந்தால் தான் நம்ம கண்ணு மூடி என்ன பண்ணக்கூடாது? யா மேல சுக்குன் இருக்கு, ஸோ அது வந்து லாங் ஓவல் சொல்றக்கூடாது. கண்டிஷன் யா மேல சுக்குன், அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும்? கஸ்ராவா இருக்கணும். அடுத்தது படிங்க தம்பி. மாஷாஅல்லாஹ். அல் அசீசு. அல் அசீசு. ஸோ இது வந்து என்னது? இது வந்து லாங் ஓவல். எப்படி? யா மேல சுக்குன், அதுக்கு முன்னாடி கஸ்ரா இருக்கு. ஓகே. அடுத்தது படிக்கவா சார்? படிங்க தம்பி. அல் ஜப்பாரு. அல் ஜப்பாரு. அடுத்தது அல் முத்தகப்பரு. அல் முத்தகப். இப்போ அதான் சொன்னது, அல் முத்தகப்பருன்னு படிப்பாங்க நிறைய பேர். ஏன்? ஆல்பபெட்டிக் மேல வவல் இருக்குன்னு சொல்லி. ஆனா ஷத்தா வந்தா என்ன பண்ணும்? ஷத்தாக்கு மேலியா கீழியா, ஷத்தாக்கு மேலியா? இதுக்காக தான் ரிவிஷன் பண்ணது. ஷத்தாக்கு மேலியா, ஷத்தாக்கு கீழியா.
சொல்லுங்க தம்பி. சார் இது சில குரான்ல மட்டும் இந்த மாதிரி வார்த்தை இருக்குல்ல சார், சத்தா கீழே ஜேர் வந்தா இப்படி படிப்பாங்க, ஒரு குரான்ல மட்டும் தான் சார் இருக்கும். இல்லை தம்பி, சில ஒரு குரான்ல ஒரு ஃபாண்ட் மாறும் தம்பி. சிம்பிளிஃபைடு அரபிக்கு, ட்ரெடிஷ்னல் அரபிக்கு, ஒரு ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக். ஒரு சில ஃபாண்ட்டில் வந்து ஷத்தா கசரா வந்து கீழே வந்துடும், ஷத்தாக்கு ஆல்ஃபபெட்டுக்கு கீழே. ஒரு சில ஃபாண்ட்டில் வந்து ஷத்தாக்கு கீழே தான் இருக்கும், ஆல்ஃபபெட்டுக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அது மாதிரி இருக்கும். ஃபாண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபாண்ட். என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போறீங்க அதான், அதை வச்சு தான். சரி, அடுத்தது யாரு? அல் ஃபாலிகு. அல் ஃபாலிகு. இதுல என்ன இருக்கு? லாங் வவுல் இருக்கா? என்ன இருக்கு இதுல? லாங் வவல். லாங் வவுல். வெரி குட். ஓகேவா? அடுத்தது நீங்களே படிங்க தம்பி. ஒன்று தானே படிச்சிங்க, ஒன்று படிங்க. அல் பாரியு. அல் பாரி. ஓகே. அடுத்தது இங்கே படிங்க 2. அடுத்தது யாரு? அடுத்தது அஃப்ரோஸ் படிச்சதா இப்போ? படிங்க. அல் ஓகே ஓகே படிங்க, சொல்லுங்க. அல் முசவ் வருவா விருவா? வீரு சார், வீரு. வீரு. வெரி குட். அல் முசவ் வீரு. அடுத்தது அல் கஃபாரு. அல் கஃபாரு. ஓகே. இப்போ படிச்சது யார்? அபுவா? இல்ல சார், அஃப்ரோஸ். அஃப்ரோஸ். ஓகே. அபு நீங்க படிங்க. அல் கஃபாரு. அடுத்தது அல் வஹாபு. ஓகே. அடுத்தது படிங்க. அடுத்தது யாரு? அடுத்த 2 படிங்க. படிக்கவா சார்? படிங்க. அர் ரஸாக்கு. அர் ரஸாக்கு. அடுத்தது நீங்களே படிங்க. அல் ஃபத்தா. அல் அடுத்தது படிங்க தம்பி. அடுத்தது வேற படிங்க தம்பி. இன்னொருத்தர் படிங்க. அல் அலீமு. ஆலிம். அல் அலீமு. அடுத்தது அல் காபிது. அல் காபிது. ஓகே. அடுத்தது வேற. அடுத்தது யார் படிங்க? அல் பாசிது. அல் ஹாஃபிலு. வெரி குட். அடுத்தது 2 படிங்க தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. படிங்க. அர் ராஃபிஉ. அர் வாஃபியு. அடுத்தது அல் முஇஸ்ஸு. அல் முஇஸ்ஸு. ஓகே. அடுத்தது 2 படிங்க. அல் முஸில்லு. அல் முஸில்லு. அஸ் சமீது. அஸ் சமீஉ. இதுல என்ன இருக்கு? இதுல லாங் வவுல் இருக்கா இல்ல சன் லெட்டரா? என்ன இருக்கு சொல்லுங்க. இதுல லாங் வவுல் இருக்கு. அப்புறம் சன் லெட்டர். வெரி குட். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு போக 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 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக மெமரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது ஸ்டார்டிங் படிக்கும் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அல் பசீரும். அடுத்தது அல் ஹக்கமு. அடுத்தது 2 படிங்க தம்பி. அல் ஹத்லு. அல் லத்தீஃபு. அல் லத்தீஃபு. ஓகே, மாஷா அல்லாஹ். அடுத்தது படிங்க தம்பி. அல் ஹபீரு. அல் ஹலீமு. ஓகே. அடுத்தது படிங்க தம்பி. அல் அலீமு. இன்னொன்று இதை படிச்சிருங்க. அல் கஃபூரு. அல் கஃபூர். வாவ் மேலே சுக்குன் ஆக்சுவலாக இருக்கணும் அது. சரி. அடுத்த 2 படிங்க. அஷ்ஷகூரு. அல் அலியு. வெரி மாஷா. அடுத்தது படிங்க. அல் கபீரு. அல் அஃபீலு. அடுத்தது அல் முகீத்து. அல் ஹசீபு. மாஷா அல்லாஹ். அடுத்தது படிங்க தம்பி. அல் ஜலீலு. அல் கரீமு. அல் கரீமு. வெரி குட். அடுத்தது படிங்க. அர் ரகீபு. அர் ஆகிபு. ஓகே. அல் முஜீபு. அல் முஜீபு. ஓகே. அடுத்தது தம்பி. அவ்வளோதானா? இருக்கு. படிங்க. அல் வாசிஉ. அல் ஹகீமு. அடுத்த 2 படிங்க. அல் வதூது. அல் மஜீது.
ம் அடுத்தது அல் பாஹிசு ம் அஷ்ஷஹீது அஷ் ஷஹீது ஓகே ம் அடுத்தது அல் ஹக்கு அல் ஹக்கு அல் வக்கீலு அல் வக்கீலு மாஷா அல்லாஹ் அல் கவியு அல் கவியு அல் மதீனு அல் மத்தீனு அல் வலியு அல் வலியு அல் ஹமீது ம் அல் முஹ்சி அல் ம் முஹ்தியு அல் முஹ்திஹு ம் தம்பி இப்போ இதெல்லாம் வருதுல்ல இந்த பேருங்க முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்துன்னு போட்டுருணும் ஸ்லேவ் ஆஃப் அப்படின்னு ஏன்னா அல்லாவுடைய பேர் இல்லை ஸோ அப்துல் மத்தீன் அப்துல் கஃபூர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் ஓகே எல்லாம் என்ன வரணும் அப்து 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 ஸ்லேவாக சொல்லி வந்துடணும் ஓகே இந்த 99 பேர்லையும் படிங்க அப்துல் அப்துல் இல்லை முஹீது இப்போதைக்கு நீங்கள் நார்மலாக படிங்க நார்மலாக பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட அப்துல் மத்தீன் சொல்லுங்க வெறும் மத்தீன் சொல்லாதீங்க இல்லை அப்துல் கஃபூர் சொல்லுங்க ஓகே அல் முஈது ம் அல் முஹி அல் முஹி இது போட்டுருவாங்க அடுத்தது அல் முமீது ம் அல் ஹய்யு அல் ஹய்யு அல் குய்யூம் அல் கையூமு அல் கையூம் அடுத்தது அல் வா அல் வாஜிது அல் மாஜிது ம் அல் வாஹிது வெரி குட் அஸ்ஸமது ம் அல் காதிரு ம் அல் முக்ததிரு ம் அல் முகத்தமு அல் முகத்திமு முகத்தமுவா தீமுவா கரெக்டாக படிக்கணும் அல் முகத்திமு ஓகே அடுத்தது அல் முஹக்கிரு ம் அல் அவ்வலு அவ்வளோ மாஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது படிச்சிடலாம் படிங்க அல் அது மேலே அப்படி வந்தால் இழுத்து படிக்கணும் அல் ஆஹிரு அத்தாஹிரு அல் வாஹிரு அடுத்தது அல் பாத்திலு அல் அல் பாத்திலு பாத் அல் பாத்திலு அடுத்தது அல் வாலி அல் வலியு அல் வாலி அல் வாலியு அடுத்தது அல் அல் முத்தஆலி அல் அல் பர்ரு அல் பர்ரு அத்தவ்வாபு அத்தவ்வாபு அல் முன்தகிமு மாஷா அல்லாஹ் அல் அஃபுவு அல் ரഊஃபு அடுத்தது மாலிகுல் மில்கி துல் ஜலால் ஓகே அடுத்தது அல் முக்ஸிது ம் ம் படிங்க தம்பி அல் ஜாமிஉ சார் அல் விக்ரம் என்ன தம்பி ஒன்று விட்டாங்க சார் அது எல்லாம் ஒரு நல்லா ஒன்று விட்டாங்க படிங்க படிக்கவா சார் ம் வல் இக்ராம் வல் இஸ்லாமி கரெக்டாக தானே சார் வல் வல் முக்ஸித்து தானே அது வல் இக்ராமி வல் இக்ராமி ஓகே கரெக்ட் படிங்க சரி சார் இது படிங்க அல் ஜாமிஉ அது படிச்சுட்டாங்க படிக்கல சார் படிங்க படிங்க அல் கனியு ம் அல் முகுனி
அடுத்தது المؤتي ம் المانع ம் الجار ம் النافذ நாஃபி ஓ ம் அடுத்தது النور ம் الهادي ம் البديع அல் பதியு بديع கரெக்ட் அடுத்தது ம் الباقي ம் அடுத்தது الوارث ம் الرشيد அர் ரஷீது வெரி குட் الصبور الصبور அஸ்ஸபூரு அஸ்ஸப்பு வராது அஸ்ஸபூரு ஏன்னா பாமல ஷத்தா இல்லை அஸ்ஸபூரு ஓகேவா அவ்வளோதான் தம்பி மாஷா அல்லாஹ் ஃபிசிக்ஸில் இதில் டவுட் எதாவது இருக்கா இப்போ படிச்சதில்ல இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணதெல்லாம் கிளியரா உங்களுக்கு டவுட் எதாவது இருக்கா அதில் இல்ல சார். சரி இதுவும் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரபிக் நம்பர்ஸு 1 to 10 சரியா ஏன்னா குரான் நீங்கள் எடுக்கும்போது நம்பர்ஸ் வந்து இட் கேன் பி இன் அரபிக் ஸோ எந்த பேஜில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அது எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 1 வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷில் இருக்கிற 1 மாதிரி தான் இருக்கும் ஓகேவா 0 வந்து அரபிக்கில் என்ன சொல்லுவோம் டாட் வைப்போம் அதே மாதிரி 9 வந்து இங்கிலீஷில் வர சேம் 9 10 வந்து 1 போட்டு டாட் இங்கே எழுதிருக்கு பாருங்க ஸ்டெப் 1 இன் அரபிக் 0 லுக்ஸ் லைக் டாட் 1 லுக் லைக் 1 9 லுக்ஸ் லைக் 9 10 லுக் லைக்ஸ் 1 போட்டு டாட் ஓகேவா ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அந்த 6 வந்து அரபிக்கில் எப்படி சொல்லுவோம்னா ஒய் சின்னதாக ஒய் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு 6 எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு ஒய் அதே வந்து நீங்கள் 2 பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஃப் ஒய் அப்படியே உல்டாவை போட்டான்னா இருக்கும் அதுதான் வந்து 2 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒய் அப்படியே ரிவர்ஸ் இந்த 3 பார்த்தீங்கன்னா டபிள்யூ போட்டு 1 இதுதான் வந்து 2 6 2 and 3 கண்டிஷன் நம்பர்ஸ் அடுத்தது 4 and 5 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் சிக்மா போடுவோம்ல நம்ம இதுதான் வந்து அரபிக்கில் 4ன்னு சொல்லுவோம் ஓகேவா 5ன்றது எப்படி இருக்கும்னா 1 0வா இருக்கும் இல்லை ஓவல் ஷேப்பாக இருக்கும் இதுதான் 5 அரபிக்கில் அதே மாதிரி கடைசியாக வந்து 7 and 8 7 வந்து வி மாதிரி இருக்கும் 8 வந்து ரிவர்ஸ் ஆஃப் வி 7 எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு வி ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரி 7 வந்து வி 8 வந்து ரிவர்ஸ் ஆஃப் வி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியரா 0னா 1 1னா சாரி 0னா டாட்டு 1னா 1 2னா ரிவர்ஸ் ஆஃப் ஒய் 3னா டபிள்யூ போட்டு 1 4 வந்து மேத்தமெட்டிக்கல் சிக்மா 5 வந்து ஸ்மால் லெட்ரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் அதே மாதிரி 6 வந்து ஒய் 7 வந்து வி 8 வந்து ரிவர்ஸ் ஆஃப் வி 9 வந்து நம்ம நார்மல் இங்கிலீஷில் வர மாதிரி 9 10 வந்து 1 போட்டு டாட் இவ்வளோலாம் படிச்சுட்டு என்ன கண்டிஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா அரபிக் ஆல்ஃபபெட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அரபிக் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தம்பி அபு அஃப்ரோஸ் சொல்லுங்க சார் அரபிக் ஆல்ஃபபெட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அரபிக் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் கரெக்டாக சொல்லு தம்பி ரைட் டு லெஃப்ட் தானே இருக்குமா லெஃப்ட் ரைட் இருக்குமா லெஃப்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒன்னுனா இங்கே ஸோ இப்படி கன்ஃபியூஷன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங்கா அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் ரைட்லேருந்து லெஃப்ட் வரும் அரபிக் நம்பர்ஸு லெஃப்ட் டு ரைட் தான் வரணும் சேம் ஆஸ் இங்கிலீஷ் ஓகேவா கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக்கில் வந்து அமௌண்ட் போடும்போது சரியா 3499 போடும்போது நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா 9900 அப்படி போய்டும் உங்களுக்கு ஸோ அதனால் நம்பர் எப்படி எழுதணும்னு கொஞ்சம் பார்த்துங்க ஸோ நம்ம நார்மலாக இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி தான் சேம் அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் தான் நம்பரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 23 எப்படி இருக்கு பாருங்கள் 2 போட்டு 3 ஒய் போட்டு டபிள்யூ அதே மாதிரி 2 3 4 எப்படி இருக்கு பார்த்துங்க 1000 1 போட்டு டாட்டு 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 அதே மாதிரி 1 0 2 3 6 1 போட்டு டாட்டு அப்புறம் 2க்கு வந்து ஒய் 3க்கு வந்து டபிள்யூ போட்டு 1 அப்புறம் 6க்கு வந்து ஒய் 2 வந்து ரிவர்ஸ் ஆஃப் ஒய் இது கிளியர் இதில் டவுட் எதாவது இருக்கா இது கொஞ்சம் பார்த்துங்க மெயினாக ஓகே ஸோ ஷேக் தவுல் சார் லைனில் இருக்கீங்களா கிளாஸ் முடிச்சுக்கலாம் தம்பி
ஜசாக்கல்லா. Yes, sir. Alhamdulillah. Students, hope you have all enjoyed the class, today's class. MashaAllah, very long time we have taken class. Alhamdulillah. If you have any doubt, you may ask, give your feedback. Zahir sir, if நீங்க அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்க இல்லையா, அந்த நோட்ஸ் சீக்கிரம் இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஷால்லா இருக்கும் உங்களுக்கு. இன்ஷால்லா சார். இன்ஷால்லா ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.